நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 873வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடுவில் இந்த தினசரி பெரியவியா தியானம் விட்டு போயிடுது. வேறு டாப்பிக்கில் பிள்ளையா சதுர்த்தி வரலட்சுமி முதலாம் வந்ததுனால இதை பற்றி பேச விட்டு போயிடுது. இன்றைக்கி அகெயின் ஐ ஸ்டார்டிங் டு ஸ்டார்ட் வித் பிள்ளையார். பிள்ளையார் வழிபாடு பற்றி பெரியவா என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம். அதாவது நெற்றி பொட்டில் கொட்டிக்கொள்வது, தோப்பு கரணம் போடுவது, சிதிரி தேங்காய் உடைப்பது, எருக்கும் பூவும் மருகும் புல்லும் அர்ச்சனை பண்ணுவது, மோதகம் நிவேதிப்பது இவெல்லாம் பிள்ளையார் வழிபாட்டில் விசேஷமாக இருப்பது போலவே அவரை பலமுறை பிரதர்ஷனம் பண்ணுவதும் ஒரு விசேஷமாகும். பிள்ளையார் சுழி போடும்போது பிரதர்ஷன கிரமத்தில் தான் வலது பலமாக சுழித்து கொம்பை ஆரம்பிக்கிறோம். பிள்ளையாரை குறைந்தது 3 தடவை பிரதர்ஷனம் பண்ணுவது வழக்கம். 21 முறை 108 முறை என்றெல்லாம் சொத்து வருகிறார்கள். பார்வதி பரமேஸ்வரர் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் புரிந்து கொண்டு பலம் வந்து படத்தை பெற்ற விக்னேஸ்வரரை நாமும் பலம் வந்து வந்தால் அனைத்து பலன்களும் பெறலாம். அவருடைய தொப்பை வயிறே உருண்டையாக பிரபஞ்சம் போல்தான் இருக்கிறது. பேழை வயிறு தான் பேர். அவர் பலம் வருவதே நமக்கு பலமும் ஆகும். உடல் பலம், புத்தி பலம் எல்லாமே சொல்லியிருக்கார். இது சொல்லும்போது ஒரு இன்ஸ்டன்ட் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியூர் அபவுட் இட். ஆக்சுவலி எங்கள் மாமி, எங்கள் மாமாவோட கொண்டாடி பேர் கமலான்னு பேர். அவள் வந்து சின்ன வயசுலேயே விடவாயிட்டாள். காசிக்கு போயிட்டாள். நம்ம தலை அழிச்சுட்டு படி பண்ணிட்டு காசியிலே இருந்தாள். அவளுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தான் பழக்கடை பாலு தியாகராஜன். தமிழ்நாட்டின் அந்தரர்கள் 1000 பேர் ஒரு பெரிய 2 வால்யூம் புக்கு வந்தது. இந்த பிராமின் அசோசியேஷனில் போட்டிருந்தா அதை. அதில் பழக்கடை பாலு தியாகராஜன்னா கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிராமணா பழக்கடை வச்சு ஓகனம் வந்து அவளுக்கு சொந்தமாகவே கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. 2000 காஞ்சி காமகோடி கல்யாண மண்டபம் இருக்குது. பெரியவாளை போய் சேர்த்துட்டா. இப்போ தியாகராஜனுடைய மிஸ் தியாகராஜனுடைய ஒய்ஃப் இருக்காருன்னு அந்த மண்டபம் கொஞ்சம் மாடுவியெல்லாம் பண்ணியிருக்கா. எங்கள் மாமியோட தத்து பிள்ளை அவன் வந்து ராஜுவின் பேர் இதில் இருக்கா, ஹைதராபாத்தில் இருக்கான். இப்போ நோ ஒன்லி ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஹேவிங் த கான்டாக்ட் வித் ஹிம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பழக்கடை பாலு தியாகராஜனை ஒரு சமயம் வந்து பரமாச்சாரியாக கூப்பிட்டு அனுப்புகிறார். அதில் ஒருத்தர் மட்டும் அடிக்கிறது போகிற பாலுன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அவர் வரும்போது பரமாச்சாரியா சொல்கிறார், நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஆக்ஞை செய்வியான்றார், பண்ணுறான்றார். பிள்ளையார் பற்றி சொல்ல வரேன். கும்பகோணத்தில் இருக்க எல்லா பிள்ளையாருக்கும் விசிட் பண்ணேன். எல்லாத்துக்கும் எண்ணெய் காப்பு பண்ணி விசார அபிஷேகம் பண்ணி அதுக்கு வஸ்திரம் சாத்தி மாலை போட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வரணும். எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி என்னை வந்து பாருன்றார். ஸோ கெஸ்டன் எவ்ரிதிங் ஒரு இப்போ டெடிக்கேட்டடாக பண்ணுறார். பாவம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் கொண்டு தரார். ஆமாம், இந்த பட்டு குளக்கரையில் ஒரு பிள்ளையார் இருக்கு, அதுக்கு நீ பண்ணலையேன்றார் பரமாச்சாரியார். காட்சி கொடுத்தான்னு சொல்கிறார். அந்த குளக்கரையில் இருக்க பிள்ளையாருக்கு நீ பண்ணலை, எப்படி பாரு, இந்த சேட்டலைட்டில் பார்த்த மாதிரி சொல்கிறார் அவர். ஆமாம் பெரியவா, அதுக்கு பண்ணலை நான். அதையும் பண்ணிட்டு அப்புறமா தான் பிரசாதம் கொடுத்தாருன்னு கேள்வி. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிள்ளையார் எப்படி ஆட்டி வச்சிருக்கா பாருங்க ஒன்று அந்த இந்த விஷயத்தில். அடுத்தது டாபிக் அருள். இந்த அருள்ன்ற டாப்பிக்கில் பரமாச்சாரியார் படுத்துட்டுருக்கார், நின்றுருக்கார படுத்துட்டுருக்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், அன்பு என்பது நம்மவர்களுடைய நாம் இயல்பாக செய்யும் செயல். இது போனால் போகிறது என்று யாரோ அந்நியருக்கு இரக்கம் காட்டுவதைப் போல அகங்கார எண்ணமில்லை. ஆனாலும் கூட நடைமுறை உலகில் இப்படி நம்மவர் அயலார் என்ற பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒரே மாதிரி பாவித்து வேறுபாடு இல்லாமல் இயல்பாம அன்பை செலுத்துவது என்றால் அது ஆரம்ப காலத்தில் சாத்தியப்படுவதில்லை. இந்த பொது இயற்கையை ஒப்புக்கொள்வது போலத்தான் திருவள்ளுவர் கூட அன்பு அருள் என்பதனை கருணை என்று வைத்துக்கொள்ளலாம் சொல்கிறார். அப்படின்னா பிரித்து சொல்லி
டிஸ்டிங்ஷன் பண்ணி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அருள் என்னும் அன்பின் குழவி என்கிறார். அன்பு ஈன்ற குழந்தையே அருள். அன்பு இருந்தால் தான் அருள் வரும். நேற்று இதை பற்றி சொல்லும்போது அரியத்துறைக்காக வெங்கட்ராம பார்த்துட்டு இருக்கார். அந்த மாமா 79 வயசு போகிறது. நல்லவர், நல்ல பரிமா ஞானிலம். ஆனால் வந்து கோவப்படுவார், பயங்கரமான கோபம் வரும். எல்லாம் பற்றி திட்டு என்னவோ சொல்கிறார். அதாவது ஏன்னா தேடின்னு பல ஜனங்கள் வர, அதில் வந்து ஏழை இருக்கா, பணப்பா இருப்பா, என்னென்ன வகுப்பு எல்லாம் இருப்பா, அதெல்லாம் வேறு. அந்த இடத்துல பக்தா அப்படிதானே பார்ப்பேன் நான். என்னை தேடி வருவா பக்தான்ற அந்த குடக்கீழே வர எல்லாருமே. அவளுக்கு அன்போடு பகுவது. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவாள்கிட்ட இனிமையாக 2 வார்த்தை பேசணும். அங்கே வந்து கோபத்தை கம்மி. நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். இவர் ஏதோ ஒன்றும் சத்தம் போட்டு போகிறார். அப்புறமா இன்னைக்கு காத்தாலும் வந்து ஐ வாஸ் ஃபீலிங் பேடுன்னார். இப்போ முதல்ல இது மாதிரி வயசாக அந்த பண்பு வரணும், அன்பு வரணும். அன்பு இருந்தால் டெஃபினட்டாக அந்த மாதிரி சத்தம் போட மாட்டாங்க யாருமே. நான் சொல்கிறேன், யூ மேடி மிஸ்டேக் மாமா. என்னை தேடி என்னோட கிரகத்துக்கு வந்திருக்கா எல்லாருமே. உங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு இல்லைன்னா மாடியில் ரூம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துருங்க, சாப்பிட்ருங்க, மேலே போயிடுங்க, நான் போகும்போது இறங்கி வந்தால் போதும் நீங்கள் விட்டேன். சரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஆச்சாரம் மடி இதெல்லாம் வந்து அவாவால் சேர்ந்தது. நான் பண்ணுறேன்னா நான் வெளியில் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல சாப்பிடலான்ற சொல்லி தப்பான அயோக்கியத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், எங்கேயுமே சாப்பிடக்கூடாது. இப்போ நான் இவ்வாத்தில் சாப்பிட்றேன், அவாத்தில் சாப்பிட்றதுன்றது நாட் அக்செப்டட். என்னை சொல்லுவார், எனக்கு குருக்களாக போய் சாப்பிட்றேன்ட்டு. அது என்னோட இஷ்டம். பிகாஸ் அந்த மாமி வந்து அந்த பலகாலம் வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை செயலெல்லாம் சமைச்சு போட்டிருக்கா. 50 பேருக்கெல்லாம் போட்டிருக்கா. காத்தாலே எர்லி மார்னிங் எழுந்து அடுப்பு மூட்டி ஊதிய பாம்பு ஓடும், பள்ளி ஓடும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி வச்சு நான் அந்த காலத்தை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தாயன்போட போடுறா பாருங்க, அதுதான் மெயின். அப்பா கிட்ட நம்மளோட சாப்பிடலாம். இளையான்குடி மாறநாயன் கதையை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அன்பு தான் நாயன்மார்கள்லாம் எடுத்து பார்த்தா அந்த அன்பு தான் மெயின். நமக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்ன்றது அவாவாளுடைய பர்சனல் திங். அதுவே மற்றவாழ்கிட்ட திணிக்கக்கூடாது. நம்ம குழந்தைகள் வருது. பையன் பரணிதரன் என்னோடய சிஷ்யர், திருவேற்காட்டில் இருக்கார். ஒரு மனைவி 2 பையன்லாம் வந்தான். ஒரு பையன் வந்து தத்தா நான் வந்து ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ சொல்லிட்டு, என்னடா பண்ணணும், உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கூடையை பிடிச்சின்னு வரணும்னா. நான் சொன்னேன், எனக்கு செருப்பு பக்கல்ஸ் கேட்டது கஷ்டம். ஒரு தடவையும் எனக்கு நான் பண்ணுறேன் தத்தா ஜோடி கூட வந்து அந்த குழந்தை பண்ணுறது யார் பற்ற குழந்தைய வந்து நமக்கு செய்கிற போது அது நல்லா இருக்கும் வேண்டிப்போமா இல்லையா. அந்த குழந்தையும் நம்மக்கிட்ட ஆசையாக இருந்தது. அப்படியே இந்த சகசராட்சி வித்தியால் முக்கால்வாசி ஒப்பிச்சிட்டான். அப்படியே கையில் பேடு எதுவுமே இல்லை மாட்டேன். சரி கொடுத்து அனுப்புகிறேன்டா, அதாவது மனப்பாடம் பண்ண நீ நல்லா பலன் உண்டாகும்னு. அந்த திரும்பவும் சொல்கிறாங்க, இதில் வந்து ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது. ஆன்மாவை தான் நேசிக்கணும். நம்ம ஆன்மா நேசிக்கும் போது இந்த அருள் அன்பு சொல்கிறோம் இல்லையா, அன்புனால தான் அருள் உண்டாகும், இல்லைன்னா அருள் வராது. நான் ஓடி போய்டும். அது நல்லா திரும்பி சொல்கிறேன். நான் வந்து இப்போ இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு அதெல்லாம் ஹம்பக்கு ஒத்துக்க முடியாது. நம்ம பேசுகிற இதெல்லாம் தானே அன்பு இருக்கணும் அந்த இடத்துல. அன்பு இல்லாமல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு பூஜா கிரகத்தில் ஒருத்தர் வந்துட்டாலே எல்லாரும் பிராமணாக தான் சொல்லியிருக்கு. ஒரு கிரகத்தை உள்ள ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு இது நடக்கிற ஹோமம் நடக்குதுன்னா எல்லாரும் ஈக்குவலண்ட்டாக தான் பார்க்கணும். அங்கே அதில் வந்து இவா வசதியாவா மட்டும் அந்த ஃப்ரண்ட் பேக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. வேணால் அவளுக்கு சேரை போடலாம். ₹1,00,000 கொடுத்துருக்காருன்னா அவளுக்கு சேரை போடுறதுக்கு மாலையை போடுங்க, அது வேறு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு பத்தி பேதமெல்லாம் பரிமாறணும். அவள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம் அந்த ரெஸ்பெக்ட் அவளை கொடுத்தாகணும். மிச்சத்தெல்லாம் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய இதை வந்து ஆற்றாமையோ ஆதங்கத்தையோ மற்றவங்க மேலே தெளிக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த அருள் போயிடும் அந்த தோட்டு. அதையே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இந்த டாபிக் வந்ததுனால நான் சொல்கிறேன். அது இதனால் எல்லார்ட்டையும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை ஒருத்தர் தேடின்னு வராச்சுங்க, ஏதோ ஒரு காரணம் கருத்துக்காக வரா. ஸோ அவளுக்கு வந்து ஏதோ ஒன்று பிரச்சனைகள் இருக்கா, நம்மகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினா ஒரு சூத்திங்கான வேர்ட்ஸ் கிடைக்கும்னு ஒரு இது வேறு. ஸோ
அந்த நேரத்தில் நம்ம வெள்ளை செல்லு மடி ஆச்சாரம் வெளில போ அப்படிலாம் சொன்னால் தான் அவுட்டு. தெய்வ சக்தியை நம்ம விட்டது போயிடும். அது மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் தெய்வங்கள் வரும். எங்கேயுமே இந்த சாஸ்திரம் சொல்லவே இல்லை. That also I want to make it very clear to the people, those who have the difference of opinion on this. உக்கரமான வியாதி இதில் என்ன சொல்கிறாருன்னா, பரமாச்சாரியார் இந்த நீர் கூட நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறார். நம் தேசத்தில் தண்ணீரை கூட அதிகமாக கொட்டி செலவழிக்கக்கூடாது என்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இந்த மனோபாவம் மற்ற எல்லாவற்றையும் வந்துவிடும் என்பதை அப்படி சொல்கிறார்கள். சிக்கனமாக இருப்பது கருமித்தனம் அல்ல, சொந்த விஷயத்தில் ஆடம்பரம் இல்லாமல் கணக்காக இருப்பது தான் சிக்கனம். அதே நேரத்தில் இதுவே கருமித்தனம் இல்லாமல் தான தர்மம் செய்து உதவும். அதில் வந்து சில செட் ஆஃப் பிராமின் பீப்புளாக இருக்கா, சில பக்கம் அந்த கருமித்தனம் இருக்கும். இதில் கூட இது கூட ஒரு பையன் மறந்துட்டேன்னா, குரு பூஜைக்கு எல்லாம் தர 1000 தர, 5000 10,000 20 தர. ஆனால் வந்து அந்த இது மெனக்கட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு மாதிரி ப்ராப்ளம் சால்விங்காக சொல்லி வந்துட்டு போங்க அந்த குரு பூஜைக்குன்னு சொல்லும்போது இக்னோர் பண்ணிட்டு ராத்திரி ஃபோன் பண்ணுறாரு ஒருத்தர். வாட் ஐ கேன் டூ? யூ மிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன நம்ம கோவில் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி செய்யணும், அப்போ தான் அந்த பணம் உபயோகப்படும், இல்லைன்னா படாது. இதை மனசில் வச்சுக்கணும். தற்காலத்தில் பேச்சுதான் மிகவும் உக்கிரமாக பரவி இருக்கிறது. நம் நிறுவனர்களை மௌனேச கல்கோ நாஸ்தி என்கிறார்கள். பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எல்லாம் வற்புறுத்தி சொல்லப்படும் விஷயம் இது. நம்மால் முழுக்க முழுக்க மௌனமாக இருக்க முடியாவிட்டாலும் பேச்சை பெருமளவு குறைத்து கொள்வதற்காக நம்ம முயற்சி செய்யணும். இப்போ அந்த மாமாவோட சொன்னேன், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மாடியில் இருக்க பெரிய 20 அடி நிலத்துக்கு ஷெட்டு போட்டிருக்க, ஃபேன் இருக்க, நான் வரும்போது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கேன். இது என்னோட கிரகம், என் கிரகத்தில் 4 பேர் பார்க்க வரா, அவள் வாண்ட் ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்கணும் அந்த இடத்துல வெள்ளி சொல்லி விடக்கூடாது யார்ட்டையுமே சொன்னேன். சரி, நான் பேசுறது அசிங்கத்தனமாக இருக்கலாம், ஆனால் திஸ் அ ஃபேக்ட். நம்ம ஒரு தெய்வ காரியத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ப்ளசன்ட்னஸ் இருக்கணும். நல்ல சட்டையெல்லாம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த டாபிக் தவிர வேறு எதுவும் பேசவும் கூடாது. அது பரீட்சித்துப்பார்னு ஒரு டாபிக் பரமாச்சாரியார் சொல்ல பாருங்க. காளிதாசன் ஒரு இது சொல்கிறான். புராணன் வித்யேவனா சாது சர்வம் ந சாபி காவியம் நவமித்யபத்தியம் சந்தக பரிஷ்யான்யாத் பஜந்தே மூடப்பரக பிரத்யட்சனேய புத்தி. அதாவது நம்முடைய பழையது என்பதற்காகவே அது நல்லது என்று தீர்மானித்து விடக்கூடாது, பிறருடையது புதியது என்பதற்காகவே அது தள்ளியும் விடக்கூடாது. நன்றாக பரிசோதித்து பார்த்த பின்னரே ஏற்க வேண்டியது ஏற்று, தள்ள வேண்டியது தள்ள வேண்டும். முதலிலேயே முடிவை கட்டி மனத்தை குறித்து கொள்ளுவது முட்டாள்தனமானது. இதற்கு பொருள் கொள்ளலாம். எப்படின்னா இந்த மாதிரி தான். அதனால தான் வெளிநாட்டில் இருந்து வந்து நபியமான முதல் எதுவுமே நமக்கு கூடாது என்று சொல்லிவிடவில்லை. பரமாச்சாரியா சொல்கிறது, வெளிநாட்டிலிருந்து வந்தது நவீனமானது எதுவுமே நமக்கு கூடாது என்று சொல்லிவிடவில்லை. ஆனால் இப்பொழுது காளிதாசன் சொன்னதற்கு நேர்மாறாக நம்முடையது என்பது பழையது என்பதாலே மட்டும் அது தள்ளப்பட வேண்டியது. அதனால் பழசுன்னு சொல்லிட்டு தள்ளிவிடக்கூடாது. வெளிநாட்டில் வந்தால் தான் மாடர்ன், அதுதான் எடுத்துக்கணுன்ற அது அந்த அர்த்தமும் கிடையாதுன்றார். இது பரீட்சித்து பார்த்து எப்படி இது விச் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பூர்த்த தர்மம் இது இன்னொரு டாபிக். இந்த பூர்த்த தர்மம் ஒவ்வொரு உறுப்பினாலும் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்ள அந்தந்த உறுப்பின் மூலமாகவே செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் இருக்கின்றன. குப்பை தொட்டியான மனதை தூய்மைப்படுத்த அந்த மனத்தாலேயே தியானம் செய்ய முடிகிறது.
கண்டதை பேசும் நாக்கை சுத்தப்படுத்திக் கொள்ள அந்த நாக்காலேயே பகவன் நாமாவை சொல்ல முடிகிறது. தீய வழிகளை சிந்திக்கும் மூளையை சுத்தமாக்கிக் கொள்ள அந்த மூளையாலேயே தத்துவ ஆராய்ச்சி பண்ண முடிகிறது. இப்படியே இந்த சரீரத்தால் கையாலும் காலாலும் உடலாலும் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். அவற்றை இந்த சரீரத்தாலேயே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரீர உழைப்பின் மூலம் நாம் செய்து கொள்ளும் இந்த சுத்திக்காகத்தான் பொது காரியங்களால் பூர்வ தர்மங்கள் சோஷியல் சர்வீஸ் விதிக்கப்பட்டுள்ளன. பூர்த்த தர்மங்கள் சரீரத்தால் செய்யப்படும் இந்த செயலுக்கு மூலமாக பரோபகாரம் என்ற சிந்தனை நம் சித்தத்தில் இருக்கிறது. எனவே உடல் உழைப்பின் மூலம் இந்த சுத்தியம் தருகிறது. ஜானகின்னு ஒரு கவரப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கா. தங்கமான பொண்ணு, என் பொண்ணு மாதிரி அவள் ஆத்துக்கார் செல்வகுமார்ன்ற காலேஜில் ஒர்க் பண்ணுறார். அவள் என்ன செய்வான்னா கோவிலுக்கு இல்லாமல் உழவார் பணிக்கும் போவோம். ப்ளஸ் இந்த மெடிக்கல் கேம்ப்க்கு போயிட்டு ஷீ யூஸ் டு சர்வ் எவ்வரி வீக். அப்படியா முன்னாடி ஒரு குழந்தை, ஒரு பையன்தான். அவன் காலேஜ் படித்து வேலைக்கு வந்துட்டான். அந்த பையன் ஈசிஆரில் எங்கேயோ இருக்கான். அவன் அம்மாவோட இருக்கா அங்கே. அந்த பம்பரமாக செய்வோம். சிவராத்திரினா சுத்த பட்னி அப்படியே இருப்பாள், சாப்பிட கூட மாட்டான். நான் அவரை திட்டு மாதிரி இருக்காது, எதாவது பழங்கடை பால்லாம் சாப்பிடுவோண்டு. அவன் அந்த வெரி பிரின்சிபல் லேடி. அவள் வந்து என்ன செய்வான்னா முதலியார் பொண்ணு. இந்த இதுவும் பண்ணுவோம், பிரதோஷத்துக்கும் போவோம், ப்ளஸ் இந்த உழவார பணிக்கும் போவோம். இன் அடிஷன் டு தேட் இந்த மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த இதை சார்ந்த என்ன சொல்கிறது சோஷியல் சர்வீஸ்க்காக போகிறாகும் இந்த மெடிக்கல் கேம்புக்கெல்லாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய இந்த ஆணவத்தன்மை குறையிறது ஒன்று. நமக்கு அன்பு மனசில் அன்பு பெரிய சிரிச்சின்னு தான் இருப்போம். அது மாதிரி ஆட்களெலாம் பார்க்குறது ரொம்ப 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 துர்லபம். கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல ஒவ்வொன்று இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அப்படி தான் இருக்கா. கொஞ்சம் கூட கர்வம் இருக்காது அந்த பொண்ணுக்கு. எல்லாம் பஞ்சாமிரதம்லாம் ஸ்பெஷலிஸ்ட். பஞ்சாமிரதம் பண்ணிட்டு பண்ணிவிடுவோம். அதே மாதிரி என்னென்னலாம் வாங்கிட்டு வரணுன்னா வாங்கிட்டு தருவோம் லிஸ்ட்டு போட்டு. அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி கொண்டு பிஹேவ் பண்ணுறது இது. அதே மாதிரி இங்கே கௌரின்னு இருக்கா, இங்கே பாலாஜி நகரில் 50-60 பேரை இழுத்து கட்டின்னு போகிறா ஒவ்வொரு இடத்துக்கும். இது நாராயணியம் ஒன்று, லலிதா சத்ராமன், முந்திரகிரினா எல்லாமே மரபாடம் அவளுக்கு கௌரிக்கு. அவள் ஆட்களுக்கும் எல்லாருமே இந்த மாமியோட சேர்ந்து வைதேகின்னு ஒரு மாமி இருக்கா. அவள்லாம் வந்து இந்த கௌரி குரூப்பில் இருக்கிறவா. பியூட்டிஃபுல்லி தே வில் நரேட். பல சோத்திரங்கள் மனப்பாடமாகவே தெரியும். திருசதி என்ன, சகசநாமம் என்ன, எதுவுமே வேண்டாம், புக்கே வேண்டாம் வாழ்க்கை. இது என்ன சொல்லலாம்னு கேட்போம். இது சொல்லிட்டீங்கன்னா சொல்லுவோம். அதனால் என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் சர்வீஸ் ஆக்டிவிட்டி உண்டு. நிறைய பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம். இந்த பிராமண குழந்தைகளே வருது, பட் அப்படி முடிக்கக்கூடாது. என்னம்மா வாட்ஸ் ப்ரோக்ராம் கேட்பா. இல்லை முதல்ல தம்பதி பூஜை பண்ணமா பார்த்துக்கிறேன். மடப்படம் தேங்காய் பழங்கள் ஜானகி சேர்த்துப்போம். தேங்காய் பழங்கள்லாம் எடுத்து வச்சு, புடவை வேஷ்டிலாம் எடுத்து வச்சு, நலங்கு கிழங்குலாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ பெரிய மாமிக்கு 80 வயசு, மாமாவுக்கு 87 வயசு. ஷவாளுக்கு பரமேஸ்வர பார்வதி ஆட்டம். ஆச்சாரியா அபிஷேகம் ஆனவா, சிவாச்சாரியார் வைப்பு. அதாவது எனக்கு வந்து ஐ வில் டூ ஆர்கனைஸ் எவ்ரி திங், பட் இந்த அசிஸ்டன்ட் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒன்று இருக்கா, சாந்தின்னு, பிரதோஷம் சாந்தினே பேர் அவருக்கு. பிரதோஷம் நடக்கிறதா வந்து அவள் சில கோவிலில் எடுத்து வச்சுட்டுருக்காவோ. இங்கே கூட அகிலாண்டே சேர்ந்து அகத்தீஸ்வர் கோவில்ண்டு பாருங்க. ஒரு கேர்ள் பிள்ளைவாழ் பொண்ணுவ பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது. ஆனால் சின்ன பொண்ணாட்டம் பம்பரமாட்டம் பண்ணுவோம். எனக்கு மாமா உட்காருங்க, நீங்கள் மிச்சத்தெல்லாம் பார்த்துருமா. ஒரு பார்க்க பிளேட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்து தண்ணி பாட்டிலோட பக்கத்தில் வந்து கொடுப்போம். சாப்பிட்ட பிறகு இதிலே அலம்பிக்குங்கோன்னுவோம். ஒரு பக்கெட்டில் தண்ணி விட்டுருவோம். நீங்கள் எழுந்து தண்ணி வரைக்கும் போக வேண்டான்னுவோம். ஸோ அந்த பண்பு எப்படி இருக்குது பாருங்க. ஸோ அவளுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கணும் வேண்டிப்போமா இல்லையா. இதுதான் அந்த அன்பு தான் மெயின். நான் என்னம்மா பண்ணுறேன் ஒன்றும் இல்லைன்னுவா. அவள் வந்தால் காஃபி போடுறதுக்கு ஆற்றுல அந்த கூட எங்கள் ஆற்று மனுஷால் கூட அவசியம் பண்ண பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு மேடையெல்லாம் அழுக்காக இருக்க மாமா அடிச்சுட்டு பார்த்தா மேடையெல்லாம் அலம்பி கிளம்பி
கம்ப்ளீட்டாக வச்சுட்டு போயிட்டு போ. நாளைக்கு திருப்பி யூஸ் பண்ண வேண்டாமா மேடையை, க்ளீனாக வச்சுக்கோனா. பிள்ளைவாழ் பொண்ணு ஐயர் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறா. அந்த க்ளீனினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த வே இன் விச் ஷி டஸ் ஹவு சச் எ பியூட்டிஃபுல் சர்வீஸ் ஆகுது. அதனால் இந்த ஆன்மீக குரூப்புன்றது அன்போடு எடுத்துன்னு போனோம். அப்போ தான் மனுஷன் நம்மளோட இருப்பான்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நீ பரமாச்சாரியாரோட பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் ஃபியூ டேஸில் திருப்பி பார்க்க போகிறோம். நீங்கள் 3-4 டாபிக் மேலே பார்த்தாச்சு இன்றைக்கி. இதை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.